ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. அந்த கேள்வி என்னென்னா, உங்கள் மனதளவில் நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் வலிமையானவரா? நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் வலிமையானவரா? அது ஒரு கேள்வி. இப்போ நான் சொல்ல போகிற இந்த பாயிண்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் அந்த வலிமையானவரில் ஒருவர். சரி, இந்த வலிமையானவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, என்ன செய்வாங்க? அவங்களது அதிகமாக என்ன உடல் ரீதியாக வலிமை இருக்குமா, மன ரீதியாக இருக்குமா? மெயினாக வலிமையானவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஆக்ஷனில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த ஆக்ஷனை இன்னொருத்தர் புரிஞ்சிக்கவே முடியாது, கஷ்டம். சரி, முதல்ல வலிமையானவருடைய செயல். சுற்றி இருக்கவங்க என்ன எது பேசினாலும் சரி, வாழ்க்கையை குறித்ததான ஒரு புரிதல் அவங்கக்கிட்ட இருக்கும். அது இருக்கிறதுனால அந்த வாழ்க்கை ரொம்ப கூலாக போய்கிட்டே இருக்கும். வலிமையானவர். ரெண்டாவது, அவங்க கிட்ட நிலைத்தன்மை, ஒரு அந்த சமநிலை, நிலைத்தன்மை எப்பவுமே இருக்கும். அதில் முக்கியமாக டிசிப்ளின். நார்மல் அந்த டிசிப்ளினை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது யாருமே. டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசிப்ளின் அவங்கக்கிட்ட இருக்கும். அடுத்தது, அந்த டிசிப்ளின் கூட அவங்க வெளியிலேருந்து வரக்கூடிய மோட்டிவேஷனில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. வலிமையானவர். ரெண்டாவது, சில மோட்டிவேஷ்னல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய புக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் அவங்க படிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தேவை கிடையாது. அடுத்தது, மன ஆரோக்கியத்தின் மேலே பாதுகாப்பாக கவனமாக இருப்பாங்க. அடுத்தவங்க ஏதாவது வாதம் வைத்தாங்கன்னா அந்த வாதங்களில் வெற்றியை அவங்க சுதந்திரிப்பாங்க, வெற்றி பெறுவாங்க. நாலாவது, வலிமையானவர் அவங்களுடைய உணர்வுகள் மேலே அவங்க மாஸ்டராக இருப்பாங்க. மாஸ்டர், அதாவது அவங்களுடைய ஃபீலிங்ஸ், அந்த எமோஷன்ஸ், மைண்டு, அதில் மாஸ்டர். அவங்களால ஈகோவை கட்டுப்படுத்த அவங்களால முடியும். மனதுக்கான பயிற்சியை தொடர்ந்து செஞ்சிட்ருப்பாங்க. அடுத்தது 5, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மனதளவில், அதாவது நினைக்கிறத விட மனதளவில் வலிமை உடையவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுடைய பெற்றோரை, அதாவது பேரண்ட்ஸ், அவங்கள மதிப்பாங்க, நேசிப்பாங்க. என்னடா அது எல்லாரும் அதானே பண்ணுறாங்க? கிடையாது. வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அவங்கள பத்திரமா அவங்கள பாதுகாத்து, அவங்கள கடைசி வரைக்கும் அந்த வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர்களோட பத்திரமா இருப்பாங்க இந்த வலிமையானவர்கள். அடுத்தது 6வது, வாழ்க்கையில் லட்சியமே இல்லாத சில பேர்லாம் குடும்பத்திலே சில பேர்லாம் இருப்பாங்க. லட்சியமே இருக்காது சுத்தமாக, அப்படியே இருப்பாங்க, அப்படியே போவாங்க. அந்த மாதிரி ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் தூக்கி ஒதுக்கி வச்சிருவாங்க. நண்பர்கள் அந்த மாதிரி இருந்தால் தூக்கி எரிஞ்சிடுவாங்க, கிட்ட சேர்க்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆட்களை அவங்க பக்கத்தில் வச்சுட்டு அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால வலிமையானவர் தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அடுத்தது, யாருடைய நம்பிக்கைகளும் அவங்க ஒரு நம்பிக்கையை மக்கள்கிட்டையோ அல்லது சுற்றி இருக்கவங்ககிட்டயோ திணிக்க மாட்டாங்க. ஒரு நம்பிக்கை இருக்கும், அந்த நம்பிக்கையை நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திணிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறது போல மற்றவங்க நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சு வச்சுருப்பாங்க. நம்பிக்கைகளை இன்னொருத்தவன் திணிக்கிறான் அப்படின்னா, இப்போ உதாரணம், கடவுள், இந்த கடவுளை நம்பு, அந்த கடவுளை நம்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அடுத்தது, இந்த ஒரு சில நம்பிக்கைகளில் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வலிமை குன்றியவர்கள், அவ்வளோதான். இதை நான் சொல்லலை, உளவியல் சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. வலிமை குன்றியவர்கள் நம்பிக்கைகளை இன்னொரு சக மனிதரிடம் திணிக்க மாட்டான், அதை குறித்து அவன் பேசவும் மாட்டான். அவனோட வழியில் அவன் போயிட்டுருப்பான். 8வது, ஏதாவது ஒரு விஷயம் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அது அந்த பிளான் கொஞ்சம் சொதப்பலாக ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அமைதியாக இருக்கிறதுக்கான பயிற்சியை அவங்க செய்வாங்க. அமைதியாக இருக்கிற அந்த அமைதியை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எனி டைம், 24 hours. அடுத்தது 9வது, சுற்றி இருக்கவங்களை அவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, கட்டாயப்படுத்த மாட்டாங்க. அவங்களோட விருப்பத்தின்படி இருக்கிறத அக்செப்ட் பண்ணிப்பாங்க.
இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அடுத்தது 10வது, அதாவது வலிமையானவங்க வந்து அவங்கள தவிர வேற யாருடைய மகிழ்ச்சிக்கும் பொறுப்பல்ல. ஏன்னா அவங்க அந்த ஒரு விஷயத்த மகிழ்ச்சியை தங்கிட்ட தான் அந்த மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நன்கு உணர்ந்தவர்கள். 10வது பாயிண்ட். 11வது பாயிண்ட், லைஃப்பில் நிறைய பெயின்லாம் வந்திருக்கும். அந்த வலியை அவங்க வந்து அழிக்க மாட்டாங்க. அதுக்கு மாறாக அந்த வலியிலிருந்து வலிமையை உருவாக்குறதுக்கான வழியை உருவாக்கிக்குவாங்க. பெயின் சுற்றிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, ஐயோ வலி என்னால் தாங்க முடியல, மனசு கஷ்டம். இவங்கெல்லாம் வலிமையானவர்களே கிடையவே கிடையாது, வலிமை குன்றியவர்கள். அடுத்து 12 டைமுக்காக காத்திருக்க மாட்டாங்க. முக்கியமாக சரியான நமக்குன்னு ஒரு நேரம் வரும்டா, இப்போ பார் நான் ஒன்று பண்ணுறோம் பார் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. சில பேர் வந்து டைமுக்காக காத்துட்ருப்பாங்க. பண்ணலாம் இப்போ வேணாம், அப்புறம் பண்ணுவோம், நமக்கு நேரம் வரும் அப்போ பண்ணுவோம் அப்படின்னு இருப்பாங்க. சரியான தருணத்திற்காக காத்திருக்காம அந்த டைமில் ஆக்ஷனில் அவன் நடவடிக்கை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். எனக்கு சரியான தருணம் வருதா இல்லையா எனக்கு தேவையில்லை, நான் என் வேலையை செஞ்சுட்டே இருப்பேன், எனக்கு அது தேவையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் மாட்டை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். பலனை எதிர்பார்க்க மாட்டான், போயிட்டே இருப்பான். ஆனால் அவன் எதுக்காக அந்த ஸ்டெப் எடுத்தானோ அது அங்கே நடந்து முடிஞ்சிடும். இதுக்கு அவன் நல்லா பயிற்சி எடுத்திருப்பான், வலிமையானவன். அடுத்தது 13, அதாவது ஒருத்தவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ், அவங்களுடைய ஒப்பீனியனை அவங்க வந்து நிராகரிக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யோ அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுலாம் இருக்க மாட்டான். மற்றவர்களுடைய நல்லிணக்கம், அவங்களுடைய மனசு மேலே கவனமாக இருப்பான். அவங்களுக்கு இப்படி தான் இருக்குது, சரி ஓகே, ஏன்னா இவன் புரிதல் கொண்டவன், எல்லா விஷயத்துலேயும் அறிவு இருக்கும், தெளிவு இருக்கும், எல்லாத்துக்கும் தெளிவு இருக்கும். அதனால் அடுத்தவங்க எதாவது பேசினாலும் அவனுக்கு கோவப்படுறது அதெல்லாம் காணாமல், ஓ இப்படி தானா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போகிறதுக்கான மனநிலையை உருவாக்கிட்டு அவங்களுடைய ஒப்பீனியனை ஒன்று சொல்லுவாங்க, அதை ஏற்க மாறாக இவன் எதுவும் சொல்லவே மாட்டான். சரி ஓகே, அந்த கருத்தை அதை என்ன சொல்கிறதுனா வலியுறுத்த அவன் வந்து பண்ண மாட்டான். ஓகே அப்படின்னு சொல்லி ஈஸியாக விட்டுருவான். 14, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். வலிமையானவன் என்ன பண்ணுவான்னா, இந்த நியூஸ் பார்க்குறது, அரசியல் பார்த்துட்ருக்கிறது, அதாவது இதுக்கு பேர் என்னென்னா சீப் டோமோபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சீப் டோப்போமைன். இந்த சீப்பான இந்த டோப்போமைனை மனசுக்குள்ளே அவனுடைய ஒரு விஷயத்துக்காக சீப்பான விஷயங்கள் இதெல்லாம், இந்த செய்திகள், அரசியல், சுற்றி நடக்கிறது, அது இது லொட்டு லொசுக்கு, இதெல்லாம் சீப் டோப்போமைன். இந்த சீப்பாக இருக்கக்கூடிய இந்த டோப்போமைன் மனசுக்குள்ளே ஏற்படுத்த மாட்டான். ஏன்னா இதெல்லாம் அவனுடைய கவன சிதறடிச்சிடும். அதனால் அதை உணர்ந்து அவன் புத்திசாலியாக இருப்பான். அப்போ ஒரு புத்திசாலியாக இருக்கிறான் அப்படின்னா இதெல்லாம் அவன் தெரியும். ஆனால் அந்த சீப்பான அந்த டோப்போமைன் கிட்ட அவன் வந்து போக மாட்டான். இதெல்லாம் ஒரு விதமான மகிழ்ச்சியை சில பேருக்கு கொடுக்கும். அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது, அதையும் பேசுகிறது ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி. ஆனால் அவன் உண்மையை சொல்லணும்னா வலிமையானவன் இதை ஒருபோதும் செய்ய மாட்டான். இதை செய்கிறவன் வலிமை குன்றியவன். சரி, அடுத்தது 15. வலிமையானவன் எப்படி இருப்பான்னா 15வது, அவனை தன்னைத்தானே ட்ரெயின் பண்ணியிருப்பான். பர்சனலாக தன்னுடைய மனதை வந்து எப்போவுமே ப்ரொடெக்ஷன்லேயே வச்சுருப்பான். முக்கியமாக மனதினுடைய அந்த ஆரோக்கியத்தை ப்ரொடெக்ஷன்லேயே வச்சுருப்பான். அந்த ப்ரொடெக்ஷனை விட்டு அவன் வெளியே வர மாட்டான். அந்த ப்ரொடெக்ஷனுக்கு ஏதாவது பாதிப்பு வருதுன்னா அவன் அங்கே இருக்கவே மாட்டான். இவன் யாருன்னா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவன் இப்படி தான் இருப்பான். அடுத்தது 16. வலிமையாக இருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒருத்தர் விடாமல் எல்லோரையும், பார்க்குற அனைவரையும் அன்பு செலுத்துவான். அன்புனா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, சமமான அன்பை, அந்த அன்பை ஈக்குவலைஸ்டு அந்த அன்பை வச்சுருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஆட்கள் அதிகமாக இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து குங்ஃபு கலையில் வந்து சில பேர் கற்றுக் கொடுக்கும்போது அந்த விஷயத்தை கற்றுக் கொடுப்பாங்க.
ஒரு விஷயத்த கோபத்தை மட்டுமே முழுசாக கற்றுக் கொடுக்காம அதில் அன்பை விதைச்சி ஒருத்தவங்க நம்ம நேசிக்கணும் அப்படின்ற அந்த கோபத்தை மட்டும் உள்ள வைக்காமல் அன்பையும் அதிகமாக திணிச்சு கற்றுக் கொடுப்பாங்க. குங்ஃபுல ஒரிஜினல் ஆர்ட்டில் அப்படி தான் கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ தான் எல்லாரையும் அடிக்க மாட்டோம், கோபம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும். ஸோ மனதளவில் அன்பு கொண்டவர்களாக எப்பவுமே இருப்பாங்க, வலிமையானவர்கள். 16. அடுத்தது 17. 16வது வலிமையானவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நன்கு அறிந்தவன். இப்போ என்ன நடக்குது, இப்போ என்ன நடக்க போகுது, அந்த மனுஷன் நகர்றான், அவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கண் கூர்ந்து ரொம்ப ஆழமாக மனசிதறல் ஏற்படாமல் அந்த கவனத்தை ரொம்ப ஆழமாக அவன் வைத்திருப்பான். இதெல்லாம் என்னென்னா, ஒரு வலிமை நினைக்கிறத விட நீங்கள் நினைக்கிறத விட வலிமையானவன் ஒரு மனிதன் இந்த பூமியில் இருக்கிறான் அப்படின்னா நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. அவங்களுடைய உணர்வுகள் இப்படி தான் செயல்படும், அவங்க இப்படி தான் இருப்பாங்க. இப்போ சொன்ன இத்தனை பாயிண்ட்லையும் நீங்கள் எத்தனை பாயிண்டில் இருக்கீங்க? அதிகபட்சம் 10 பாயிண்ட் மேலே யாராக இருக்கீங்களோ உண்மையாகவே நீங்கள் வலிமையானவர்கள். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு அற்புதமான உளவியல். அந்த வலிமையாக மனதளவில் தன்னை வைத்திருக்கிறவங்க இப்படி தான் அவங்க இருப்பாங்க, இப்படி தான் தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக வைப்பாங்க. ஸோ மிக்க நன்றி. அடுத்த பதிவில் வேறொரு உளவியல் சார்ந்த ஒரு உண்மையை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ அப்படி தான் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மட்டும் இல்லை, ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துட்டுருக்கோம். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட. நன்றி.